இறைவனுக்காக என்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் என்ன செய்யணும் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தக்கியல் கஃபியல் கனி. அல்லாஹ் தஆலா இறையச்சத்தோடு போதும் என்ற மனப்பான்மையோடு புரிந்து கொள்ளப்படாமல் வாழக்கூடிய அடியார்களை விரும்புகிறான். புரிந்து கொள்ளப்படாத அடியார்களை விரும்புகிறான்னா அது எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸான மனிதர், அவரை பற்றியே வெளிய மக்கள் பேசுவதை விட அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது. அவருடைய எங்கட நிலைமை என்ன தெரியுமா? வெளியே எவ்வளவு பேசுறோமோ அதை விட குறையத்தான் உள்வாழ்க்கை. மாஷா அல்லாஹ் நல்லா தொழுறாராய்ந்தா அந்த சொன்னத்தையும் விட கொஞ்சம் குறையத்தான் அவர் என்ன செய்வாரு, தொழுற மனிதராயிருப்பார். நீங்க எப்படி சிலருடைய அப்படி கேட்கவே கூடாது, ஆனாலும் சிலர் கேட்ட இவங்க பதிலும் இல்லை. எப்படி உங்களோட தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி? அது அல்லாஹ்வுக்கு எனக்குள்ளது. தொழுறது இல்லை விளங்கிட்டா, அதை சொன்ன அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? தொழுறோம் அப்படி நினைச்சிட்டு பேசுவான். அல்லாஹ்வுக்கு எனக்கு கேட்டிருக்க கூடாது, அது வேறு விஷயம். கேட்டா என்ன செய்யணும்? சரி, நமக்கு ஒரு அதாவது தவிர்த்துக் கொள்வதற்கான ஒரு பதிலை சொல்வதை விட எல்லாரும் ஈமானிய பலகீனத்தோடு இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சி செய்கிறோம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறது. அது நபித்தோழர்கிட்ட அந்த பண்பு இருந்தது, தாபீன்கிட்ட அந்த பண்பு இருந்தது.